தீப ஒளி திருநாளை பனங்கற்பட்டி சிறுதானியம் செக்கு எண்ணெய் கொண்டு செய்த பதம் இனிப்புகள் மற்றும் கார வகைகளுடன் கொண்டாட 9940545122 என்ற எண்ணை அழைக்கவும். வணக்கம். தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத, யாரும் மறைக்க முடியாத பெருமையுடைய ஒரு புகழ்பெற்ற கவிஞர் யார் என்று கேட்டால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள்தான். எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு கவிஞர் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் இருந்திருப்பாரா என்ற மேடைகளில் பல பேர் பேசுகிறப்ப நமக்கே வியப்போடு அதை பார்க்க தோன்றுகிறது. சமீபத்தில் இளையராஜா அவர்கள் கூட சுசிலா அவர்களுக்கு பாராட்டு சொல்கிற போது, மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழிங்கிற பாட்டை சொல்லிவிட்டு பாடி காமிச்சிட்டு அந்த பாட்டில் வர்ற சொற்களை பயன்படுத்தி அந்த பாட்டு தான் என்னை மேலே கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, மெட்ராஸுக்கு பல முறை தோற்றுட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு டிக்கெட் எடுத்து உட்கார்ந்துருந்த மாலி என்ற இயற்பெயர் கொண்ட வாலி ஒரு பாட்டை கேட்குறாரு. அந்த பாட்டு அப்படியே அவர் காதில் ஒலிக்குது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமான அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த டிக்கெட்டை கிழிச்செறிஞ்சு திரும்பி 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினார். அப்படியான பெருமையை கொண்ட கவிஞர் தான் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். சொந்த ஊர் சிறுகுடல்பட்டி. அவரை காரைக்குடிங்கிறாங்க, கண்ணதாசன் காரைக்குடி அப்படிங்கிறாங்க, எல்லாரும் சிறுகுடல்பட்டி. அதே போல் இவர் பிறந்த ஆண்டு 1927. சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினர். இவர்களுக்கு 10 பிள்ளைகள். அதில் 8வது பிள்ளை இவர் தான். 8வது குழந்தை. 8வது வரைக்கும் தான் படித்தார். எப்படி கிருஷ்ண பரமாத்மா 8வது குழந்தையோ அதுபோல் இவர் தன்னை கண்ணதாசன் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால், இவருக்கு இயற்பெயர் வீட்டில் வச்ச பேர் முத்தையா. இவர் சிகப்பு ஆட்சி என்கின்ற அவருடைய வீட்டுக்கு தத்து கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு வைத்த பேர் நாராயணன். ஆனால் இதெல்லாம் கூட தாண்டி அவர் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு கதை எழுதுறதுக்கு தான் வர்றாரு, கதை சொல்கிறதுக்கு வர்றாரு. அப்போ பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும். என்ன உன் பேருன்னு கேட்குறாங்க. சடார்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, கண்ணதாசன் அப்படின்னாராம். எப்படி பாரதிக்கு தாசன் பாரதிதாசனோ, பாரதிதாசனுடைய தாசன் சுப்புரத்னதாசன் சுரதாவோ, அதுபோல் காளியின் தாசன் காளிதாசனோ, அதுபோல் கண்ணனுக்கு தாசன் கண்ணதாசன் தன் பேரை வச்சுக்கிட்டார். கண்ணியின் காதலிங்கிற ஒரு படத்தில் முதல் பாட்டு, கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே, இதுதான் அவருடைய முதல் பாட்டு. முதல் பாட்டே உற்சாகமான பாட்டாக ஆரம்பிக்குதுங்க. நிறைவு பாட்டு எது? 1981 அவர் இதுக்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டு போன பாட்டு கண்ணே கலைமானே, 3ஆம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டு. ஊமை என்றால் அதில் ஒரு அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். அப்போ இதை பற்றி சொல்கிற போது சேஸ்தாஸ் சொல்கிறாருங்க, இந்த பாட்டினுடைய அந்த வரிகளை சொல்கிறார். ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்ததுங்கிறார். இந்த பேதைங்கிறது என்னென்னா, பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் என்கின்ற 7 வகையான பெண்களுக்குரிய வயதில் இவன் மங்கையானாலும் கூட பேதை போல் இருக்காளேங்கிற ஒரு சொல்ல அதில் போட்டு விட்டு போயிருப்பார். அப்படியே சரி, 5000 பாடலுக்கு மேலே எழுதினவர். இவருடைய பாடல்களால் பெருமை பெற்ற படங்கள் எத்தனையோ. புகழ்பெற்ற திரையுலகினுடைய நாயகர்களுடைய வெற்றிக்கெல்லாம் இவருடைய பாடல்கள் காரணம். சரி, இவர் வெறும் பாட்டு பத்திரம் எழுதினாரா? கதைவசனம் எழுதி புகழ்பெற்ற படங்கள் எத்தனை. நாடோடி மன்னன் இவரும் ரவீந்திரன் தான் கதையை வசனம் எழுதினாங்க. மதுரை வீரன் இவருடைய வசனம் தான். சிவகங்கை சீமை இன்றைக்கும் போட்டு பாருங்கள். மாலையிட்ட மங்கை, மகாதேவி, அதிலும் வீரப்பா பேசுகிற பேச்சு இருக்கே, அடையாப்பா, அந்த பேச்சுக்கு இணையாக யார் சொல்ல முடியும்? அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். அத்தான் அப்படின்னு இவங்க கூப்பிட்டோடனே, இந்த சத்தான வார்த்தையில் செத்தான் அடி இந்த கருணாகரன் அப்படிம்பார். இன்னொரு இடத்துல சொல்வார், நினைத்துக்கொள் இளவரசன் சாவான், உன்மீது பழிவிழும், உன் மணவாளன் தூக்கிலிடப்படுவான், நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய் அப்படின்னு எழுதியிருப்பார். மதுரை வீரனில் அதே மாதிரியான வசனங்கள் எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். பாடல், வசனம், பத்திரிகை ஆசிரியர், தென்றல் பத்திரிகை ஆசிரியர், தயாரிப்பாளர், கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ், மாலையிட்ட மங்கை தொடங்கி வானம்பாடி,
எத்தனையோ படங்கள் வரிசையாக, கருப்பு பணம் எல்லாமே அவருடைய படங்கள். இதில் இவர் நடிகராக அவர் நடிச்சிருப்பார், கருப்பு பணத்தில் நடிச்சிருப்பார். அதே மாதிரி பல பாடல்கள். ரத்த திலகம் படத்தில் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாட்டுக்கு இவர் தான் வருவார். பழைய மாணவர் முத்தையா அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துவாங்க. சூரியகாந்திங்கிற படத்தில் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாங்கிற டிஎம்எஸ் குரலுக்கு இவர் தான் நடிச்சிருப்பார், சூரியகாந்தின்னு அந்த படம். அதே போல் அபூர்வ ராகங்கள் படத்தில் கண்ணதாசனாகவே வருவாருங்க, நாகேஷோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. நடிகராக, தயாரிப்பாளராக, பாடலாசிரியராக, வசனகர்த்தாவாக, ஏன் இவர் இல்லாத கட்சி இல்லைன்னு சொல்லலாம், எல்லா கட்சியிலையும் இருந்தார். அப்படி அரசியல்வாதியாக தன் அனுபவங்களால் வாழ்ந்த மனிதர் இவர் தாங்க. அதனால தான் திரும்ப இவ கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் தெருவோரத்தில் நின்றுருக்கார். அதுவும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் பாட்டு கடற்கரையில் எடுக்கிறப்ப நிறைய கார்கள் அப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாராம் யார், ஸ்ரீதர். சரி நம்ம காரை வர சொல்லுங்கள். 14 கார் இருந்திருக்குங்க அப்போ கண்ணதாசன்ட்ட. அந்த கார் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெமினி பாடிக்கிட்டே போவார். அந்த பாட்டப்போ நிறைய கார் கிராஸ் பண்ண அட்மாஸ்பியர் ஷாட்டில் அது பூரா இவருடைய கார் தானா. அது ஏன் தெரியுங்களா, அதே மணலில் தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் படுத்திருந்தது. அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன தெரியுங்களா, நான் ஆயுதம் செய்வோம்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறப்ப, சுந்தர் சி படம், அப்போ அதில் நீதிபதியாக உட்கார சொன்னாங்க. ஏவிஎம்மில் ஷூட்டிங். நான் அந்த போய் உட்காந்து நீதிபதியாக உட்காந்தேன். அங்கேருந்து ஒரு லைட் மேன், அவர் அவருக்கு வயசு ஒரு 90 வயசு இருக்கும், பெரிய வயசான அவர் என்கிட்ட ஐயா உங்கள் பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், இப்போ நீங்கள் உட்கார்ற இடம் இருக்குல்ல, இது எந்த இடம் தெரியுங்களா, இங்கே தான் பராசக்தி கோர்ட் சீன் எடுத்த இடம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நீதிபதியாக உட்கார்றீங்களே, இந்த இடத்துல யார் உட்காந்துருந்தா தெரியுங்களா, அந்த இடத்துல கவியரசு கண்ணதாசன் உட்காந்துருந்தார். எதில் தெரியுமா, பராசக்தி படத்தில். நல்லா கவனிச்சுக்கங்க. பராசக்தியில் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரமானதுமல்ல, வழக்காடு மன்ற மனிதனும் வசித்திரம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறது நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. நான் கல்லூரியில் படிக்கிற போது அவரை பார்த்துருக்குறேன். அவருடைய பாடல்களை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பூரா ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், காதல், ஆன்மீகம், தனிப்பாடல்கள், இலக்கியங்கள், சாகித்ய அகாடமி விருது, வனவாசம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா திறமைகளையும் உடைய கண்ணதாசனுடைய அந்த வாழ்க்கை குறுகிய காலம். எப்படி 54 வயதுங்கிறது ரொம்ப பெரிய வயசு இல்லைங்க. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்ந்த காலத்துக்குள் எப்படி பாரதி 39 வயதுக்குள் சாதித்து காட்டினாரோ அத்தனை சாதனையும் அவர் சாதித்து காட்டிருக்கிறார். இன்றைக்கும் அத்தனை வானொலி தொலைக்காட்சிகளிலும் இரவு 10 மணிக்கு மேல் ஒலிக்கின்ற பாடல்கள் அது கண்ணதாசனை தாண்டி ஒலிக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அத்தனை பெருமை கொண்டவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள்.